நம்மை படைத்த ஆண்டவர் கொடுத்த வாக்கை ஒரு நாளும் மாற்ற மாட்டார். ஏனென்றால் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைய தியானத்திலும் ஒரு மனிதனுக்கு 400 ஆண்டுகளுக்கு முன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவனின் பின் சந்ததியில் நிறைவேறிற்று. கேட்கவே ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? வாருங்கள், அதை குறித்து தியானிப்போம். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாட்களிலே நாம் யாத்ராம புத்தகத்தை கற்று வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் யாத்ராமம் 7ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் மோசேயின் ஜெபத்திற்கு யெகோவா கொடுத்த பதில், இஸ்ரவேலர்களின் ஒரு பகுதி வம்சாவளி விவரங்கள், மோசேயின் பணி மீண்டும் உறுதிப்படுத்தப்படுதல், இவைகளை குறித்து பார்க்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் என்பது 5ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாகும். எகிப்தின் மீது வாதைகள் இறங்குவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. தெய்வங்களுக்கு எதிரான போர் தொடங்க போகிறது. இந்த நேரத்திற்கு முன் என்ன நடந்தது என்பதை திரும்பி பார்த்தால், முதலில் மோசே, ஆரோன் மற்றும் இஸ்ரவேலின் மூப்பர்கள் பார்வோனிடத்திலே சென்று வனாந்தரத்துக்கு சென்று 3 நாட்கள் கர்த்தருக்கு பலியிட அனுமதி கேட்டார்கள். ஆனால் எனக்கு ஆண்டவரை தெரியாது என்று கூறி பார்வோன் மறுத்து விட்டான். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலரின் வேலை பளுவை அதிகமாக்கினான். இதனால் இஸ்ரவேல் மக்கள் மோசேயிடம் முறையிட்டார்கள். உடனே மோசே அதை கடவுளிடத்திலே சொன்னார். கர்த்தர் தான் யார் என்பதையும் தான் என்ன செய்ய போகிறார் என்பதையும் மோசேக்கு உறுதிப்படுத்த விரும்பினார். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் தேவன் இஸ்ரவேலர்களின் புலம்பலை கேட்டு அவர்களை விடுவிக்க முன்வந்தார். இஸ்ரவேலின் கடந்த கால வரலாற்றை மோசே திரும்பி பார்த்து இறைவன் அவர்களை எவ்வாறு பாதுகாத்தார் என்பதை உணருமாறு அவர் விரும்பினார். இஸ்ரவேல் மீதான தனது அன்பையும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் இறைவன் மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார். அவர்களுக்காக பலமுறை இறைவன் தலையிட்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இறைவன் இன்றும் நமக்காக நம் வாழ்க்கையிலே தலையிடுகிறார். அவர் எனக்காக அவ்வாறு செய்திருக்கிறார் என்பதிலே நான் உறுதியாயிருக்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே கடவுளுடைய செயல்பாடு குறித்து நீங்கள் இன்னமும் உறுதி இல்லாமல் இருக்கலாம். பிலிப்பியர் 1:5 இவ்வாறு சொல்கிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். இன்று நம்முடைய தேவைகள் என்ன என்பதை இறைவன் அறிவார். நமது இக்கட்டான சூழ்நிலையும் அவர் உணர்ந்திருக்கிறார். அன்று எகிப்தில் இஸ்ரவேலர்களுக்கு உதவியது போலவே இன்றும் நமக்கு உதவ அவரால் முடியும். அவர் உதவவும் விரும்புகிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற யெகோவா. மோசேக்கு ஊக்கத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் அளிப்பதற்காக அவரோடு பேசுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். யெகோவா தான் ஆண்டவர் என்பதை மோசேக்கு தெளிவுபடுத்துகிறார். எதிர்காலத்திற்காக அவர் எந்த ஆயத்தங்களையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் சுயம்புவாக இருப்பவர். அவருக்கு எந்த துணையும் தேவையில்லை. படைப்பில் உள்ள எதன் மீதும் இறைவன் சார்ந்திருக்கவில்லை. அவர் எதையும் சார்ந்து நிற்கவில்லை. மாறாக படைப்புகள் அனைத்தும் ஆதரவிற்காக அவர் மீதே சாய்ந்திருக்கின்றன. மோசேயும் தன்னையே சார்ந்து நிற்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்பினார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராமம் 6ஆம் அதிகாரம் 2 முதல் 5ஆம் வசனம் வரை. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்துகிறேன். எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். கடவுள் தான் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோருக்கு தரிசனமானதை மோசேக்கு கூறுகிறார். ஆனால் அவர்களுக்கு யெகோவா என்ற பெயரிலே அவர் தரிசனமாகவில்லை. இப்பொழுது யெகோவா என்ற பெயரில் தனது மக்களை மீட்கவும் அவர்களை தத்தெடுத்து தமதாக்கி கொள்ளவும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு வழிநடத்தவும் இருந்தார். இவற்றின் மூலமாகவே அவர்கள் இறைவனை யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். இது ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோருக்கு அவர் அதுவரை வெளிப்படுத்தாத கடவுளின் ஒரு சுபாவமாகும். 6 முதல் 8 வரையிலான வசனங்களிலே இறைவன் மீட்பின் 7
நான் செய்வேன் என்ற வாக்குறுதிகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனங்கள் இன்று நமக்கு ஒரு அற்புதமான சித்திரத்தை தீட்டி காட்டுகின்றன. அன்றைய நாட்களிலே மோசேக்கு இது ஒரு பெரிய ஊக்கமாக இருந்தது. இறைவன் தான் யார் என்பதையும் என்ன செய்ய போகிறார் என்பதையும் இங்கே அறிவிக்கிறார். இன்று நமக்கும் ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவர் தான் யார் என்பதையும் நமக்காக என்ன செய்ய போகிறார் என்பதையும் நமக்கு கூறுகிறார். தம்மிடம் வருகிற எவரையும் அவர் முற்றிலும் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்திராமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8ஆம் வசனம் வரை. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். கவனித்தீர்களா? நாம் வாசித்த வசனங்களில் உள்ள மீட்பின் 7 நான் செய்வேன் வாக்குறுதிகள் எவை என்பதை சொல்கிறேன். கவனியுங்கள். முதலாவதாக, சுமைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன். அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிப்பேன். ஓங்கிய புயத்தினால் உங்களை மீட்டுக்கொள்வேன். உங்களை எனக்கு ஒரு ஜனமாக ஏற்றுக்கொள்வேன். நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் உங்களை அழைத்து செல்வேன். அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை உங்கள் சுமைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்றால் என்ன? கிறிஸ்துவின் மூலம் நாம் அனுபவிக்கும் மீட்பு அல்லது கிறிஸ்துவுக்குள் நாம் பெறும் மீட்பிற்கு இணையான ஒரு கருத்தை இந்த வாக்குறுதியிலே நாம் பார்க்கலாம். இன்று நாம் பாவ சுமையை சுமந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் காரியங்கள் நம் இருதயத்திற்குள் பெரும் நெருக்கடியாகவும் அழுத்தமாகவும் இருக்கின்றன. நாம் உலகத்தின் மேல் அன்பு வைக்கக்கூடாது என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தின் மூலம் இறைவன் நம்மை இந்த பாவ சுமையிலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாவம் மற்றும் அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் உங்களை விடுவிப்பார். பாவத்தின் பிடியிலிருந்து கடவுளால் ஒருவரை மீட்க முடியும் என்பதற்கு சான்றாக நமது ஊழியத்திற்கு வந்த ஒரு அற்புதமான கடிதத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். கவனியுங்கள். அந்த நபர் மிகவும் புத்திசாலி, ஆனால் பாவமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர். பல பெண்களுடன் அவருக்கு இருந்த தொடர்பால் 6 குழந்தைகள் பிறந்தன. அவர் செய்து வந்த வேலையும் முழுமையான நேர்மை இல்லாததாய் இருந்தது. இப்படிப்பட்ட பல குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வந்தார். பிறகு அவர் தினமும் நமது வேத ஆராய்ச்சி வானொலி செய்தியை கேட்க தொடங்கினார். கடவுளின் வார்த்தைகள் அவர் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தின. வேதத்தின் உண்மைகளை அவர் உள்வாங்க தொடங்கின பொழுது அவர் வாழ்க்கையிலே இருந்த இருள் விலகி ஒளி வீச தொடங்கியது. தான் அதுவரை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்பவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். இறுதியில் கடவுள் அந்த மனிதனை மீட்டெடுத்தார். மக்களை மீட்டெடுப்பதே கடவுளின் முக்கியமான பணியாகும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது கடவுள் அவர்களிடம், நான் உங்களை இந்த இடத்திலிருந்து வெளியே அழைத்து செல்ல போகிறேன், உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன் என்று கூறினார். அடுத்ததாக, நான் நீட்டப்பட்ட புயத்தினால் உங்களை மீட்டுக் கொள்வேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசி குறிப்பிட்ட அந்த வல்லமை உள்ள கரத்தை பற்றி தான் இது பேசுகிறது. இன்றும் பல ஆண்களின் மற்றும் பெண்களின் இருதயங்களிலே கடவுள் இந்த மீட்பின் பணியை செய்து வருகிறார். நாம் அனைவரும் கடவுளின் பார்வையிலே பாவம் செய்தவர்களாக இருப்பதால் நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்க ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் தன் உயிரை தரும் அளவுக்கு நம்மிலே அன்பு வைத்தார். அவர் நமக்காக இதை செய்ய முன்வந்தார் என்றால் நாமும் பாவிகளாக அவரிடம் வர முன் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த சிலுவை பலியிலே நாம் நம்பிக்கை வைத்தால் நாம் நிச்சயம் ரட்சிக்கப்படுவோம். கடவுளிடம் ஒரு சிறந்த ரட்சிப்பின் திட்டம் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் அதை பெற்றுக்கொள்ள அவரிடத்திலே வர வேண்டும். அவர் தனது நீட்டப்பட்ட கரங்களால் உங்களை மீட்டெடுப்பார். அடுத்ததாக, நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று கடவுள் சொல்கிறார். உலகம் உருவாவதற்கு முன்னே, அதாவது காலங்கள் தொடங்குவதற்கு முன்னரே கிறிஸ்துவை நம்புகிறவர்களை கடவுள் தெரிந்தெடுத்தார். இந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது விசுவாசிகளின் தகுதியால் உண்டானதல்ல, அது கடவுளின் ஞானமிக்க நோக்கத்தினால் உண்டானது. நாம் பலமுறை தவறு செய்தாலும் நம்மை நேசிப்பதற்கு கடவுள் சிரமப்படுவதில்லை. அன்பு செலுத்துவதே அவருடைய இயல்பாக இருப்பதால் அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நமக்கே உரிய தேவனாக இருக்கவே விரும்புகிறார். அடுத்ததாக, நான் உங்களை அந்த தேசத்திற்கு அழைத்து செல்வேன் என்று கடவுள் கூறுகிறார்.
அந்த தேசம் கானான் தேசமாகும். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோருக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி அதுதான். கானான் என்பது பரலோகத்தை குறிக்கும் ஒரு படம் அல்ல, மாறாக ஒரு விசுவாசி வாழ வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கை குறிக்கும் படமாகும். நாம் அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற உன்னத நிலையை கானான் காட்டுகிறது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிக்க ஒரு விசுவாசி தனக்கு கிடைத்த உயர்ந்த அழைப்பிற்கு தகுந்தபடி நடக்க வேண்டும். இது பரிசுத்த ஆவியின் நிறைவினால் மட்டுமே சாத்தியமாகும். இதை பற்றி நாம் எபேசியர் 4 அதிகாரம் 1 முதல் 5 அதிகாரம் 18 வரை படிக்கலாம். அங்கே சில போராட்டங்களும் நாம் ஜெயிக்க வேண்டிய யுத்தங்களும் இருக்கவே செய்யும். விசுவாசிகள் சில நேரங்களிலே இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே ஏழ்மையான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய கிருபை மற்றும் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்திற்குள்ளே அவர்கள் நுழைவதே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்று நீங்கள் ஒரு ஜீவனுள்ள இரட்சகரின் வாழ்விலும் ஒளியிலும் அன்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்ததாக, இந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் என்று கடவுள் சொல்கிறார். ரோமர் 5 அதிகாரத்திலே நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளோடு நமக்கு சமாதானம் உண்டு என்றும் பவுல் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இப்பொழுது நாம் அவரிடம் செல்வதற்கான வழி திறக்கப்பட்டுவிட்டது. துன்பங்களுக்கு மத்தியிலேயும் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. நமக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். மேலும் கடவுளின் அன்பு நமக்கு உண்மையானதாக மாற்றப்பட்டுள்ளது. இனி வரப்போகும் கோபாக்கினையிலிருந்தும் அந்த மகா உபத்திரவ காலத்திலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால், அல்லது எதிலிருந்தும் உங்களை விடுவிக்கவில்லை என்றால், அது என்ன வகையான ரட்சிப்பு? இந்த வசனங்கள் நமக்கு கிடைக்க இருக்கும் பரம்பரை சொத்தை, நம்முடைய ரட்சிப்பின் முழுமையான சித்திரத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. தொடர்ந்து கவனியங்கள். வாசிக்கிறேன். யாத்ராகமம் 6 அதிகாரம் 9 இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் இஸ்ரவேல் மக்களின் நிலையை நினைத்து பார்த்தால் நமக்கே வருத்தமாக இருக்கிறது. அவர்களால் மோசேயை நம்புவது சாத்தியமில்லாமல் போனது. ஏனென்றால் மோசே வந்து அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. மாறாக அவர் வந்த பிறகு அவருடைய வேலைப்பளுவும் துயரமும் முன்பை விட அதிகமாகவே அதிகரித்திருக்கிறது. சரி, யாத்ராகமம் 6 அதிகாரம் 10 முதல் 13 வரை பாருங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடே பேசு என்றார். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திற்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார். மோசேயை இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோல பார்வோன் மன்னனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் பார்வோனிடத்திலே போய் பேசும்படி கடவுள் மோசேயிடம் சொன்னார். ஆனால் போவதற்கு மோசே மிகவும் தயக்கம் கொண்டார். அவருடைய கவனம் கடவுள் மீது இல்லாமல் தன்னை சுற்றி இருந்த மோசமான சூழ்நிலைகளின் மீதே இருந்தது. இத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேயும் ஒரு விசித்திரமான நிகழ்வை நாம் அங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் குடும்பங்களின் பட்டியலை மீண்டும் ஒருமுறை வரிசைப்படுத்துவதிலே கடவுள் மிகவும் கவனமாயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை இது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். உண்மையை சொல்லப்போனால் இந்த பெயர்களை எல்லாம் வாசிப்பது நமக்கு அலுப்பாகவும் தூக்கத்தை வரவழைப்பதாகவும் இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு இவை மிகவும் முக்கியமானவை மற்றும் உற்சாகம் தருபவை. இந்த வம்சாவளி பட்டியல்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். நாம் யாரை பற்றி வாசிக்கிறோம் என்பதையும் அவரது பிள்ளைகள் யார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். உங்களை பற்றியும் என்னை பற்றியும் கூட கடவுள் அவ்வாறே உணர்கிறார். கிறிஸ்துவிடம் வைக்கும் நம்பிக்கையின் மூலம் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை அவருடைய விருப்பம். பாருங்கள், யாத்ராகமம் 6 அதிகாரம் 14 முதல் 16 வரை. அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யார் என்றால், இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி. இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர். சிமியோனின் குமாரர் எமுவேல், யாமின், ஓகாத்,
யாகீன், சோகார், கானானிய ஸ்திரியின் குமாரனாய சவுல். சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்களாவன கெர்சோன், கோகாத், மெராரி என்பவைகள். லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தான். கவனித்தீர்களா? லேவிக்கு கெர்சோன், கோகாத் மற்றும் மெராரி என்ற 3 மகன்கள் இருந்தார்கள். வனாந்தர பயணத்தின் பொழுது கடவுளின் ஆசரிப்பு கூடாரமான அந்த பரிசுத்த வாசஸ்தலத்தை சுமந்து செல்லும் பொறுப்பு இந்த மூவருக்கும் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. கோகாத்தின் குமாரர்கள் அம்ராம், இத்சார், எபிரோன் மற்றும் ஊசேல் ஆவார். மோசே அதுவரை தனது பெற்றோர்களின் பெயர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை. அவர்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த சாதாரணமான மக்கள். மேலும் அவர்கள் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். இதை பற்றி மட்டுமே மோசே நமக்கு இதுவரை தெரிவித்திருந்தார். யாத்திராமம் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வசனம் வரை பாருங்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சேயர், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். கோகாத் 133 வருஷம் உயிரோடு இருந்தான். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். அவரவர் சந்ததியின்படி லேவியனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். இந்த பகுதியிலே ஆரோன் மற்றும் மோசேயின் பெற்றோர்களான அம்ராம் மற்றும் யோகபேத் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எபிரேய குழந்தைகளை கொல்லும்படி பார்வோன் கட்டளையிட்ட பொழுது மோசேயின் உயிருக்கு இருந்த ஆபத்து ஏன் ஆரோனின் உயிருக்கு ஏற்படவில்லை? இந்த கேள்வி ஒருவேளை உங்களுக்கு எழும்பலாம். இதற்கான பதில் மிகவும் எளிதானது. ஆரோன் மோசேயை விட வயதிலே மூத்தவர். அவர் பிறந்த பொழுது பார்வோனின் அந்த கொடூரமான கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை. இஸ்ரவேல் மக்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரிப்பதைக் கண்டு பார்வோன் பயந்த பிறகு அந்த ஆணை வெளியிடப்பட்டது. அடுத்த சில வசனங்கள் தொடர்ந்து வம்சாவளியை பற்றியே பேசுகின்றன. சரி, நாம் 26ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிப்போம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்திராமம் 6ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே. இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடனே பேசின மோசேயும் ஆரோனும் இவர்களே. 12ஆம் வசனத்தில் மோசே மிகவும் மனச்சோர்வு அடைந்திருந்ததை நாம் பார்த்தோம். விருத்த சேதனம் செய்யப்பட்ட இஸ்ரவேல் மக்களோ அல்லது விருத்த சேதனம் செய்யப்படாத புறஜாதியினரோ, அதாவது பார்வோனோ, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இக்கட்டான கட்டத்தில் தான் கடவுள் தலையிட்டு மோசேயின் குடும்ப பின்னணியை பற்றி விவரிக்கிறார். இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு முன்பாக தான் யார் என்பதையும் தனது தகுதியையும் மோசே நிரூபிக்க வேண்டியது இருந்தது. இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளிடத்திலே பிறந்தார் என்பதை நம்புவது அவசியமில்லை என்று இன்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அது மிகவும் முக்கியமானது என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் அதுவே கிறிஸ்து யார் என்பதற்கான மிக முக்கியமான அடையாளம். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆரம்பத்திலே கன்னி பிறப்பை நம்ப வேண்டிய அவசியமில்லை. நான் கிறிஸ்துவிடம் வந்தபோது அதை பற்றி கேட்டதே இல்லை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் மட்டுமே நம்ப வேண்டும். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரை இன்னும் நெருக்கமாக அறியத் தொடங்குவீர்கள். அப்படி அவரை அறியும் பொழுது அவர் கன்னிமரியாளிடத்திலே பிறந்தவர் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒருவேளை அவர் அப்படி பிறக்கவில்லை என்றால் அவர் சொன்னது பொய் என்று ஆகிவிடும். அப்பொழுது அவரை நம்பியது தவறு என்று ஆகிவிடும். எனவே உண்மையாக ரட்சிக்கப்பட்ட எவரும் இயேசுவின் கன்னி பிறப்பை மறுக்க மாட்டார்கள். மோசேயும் ஆரோனும் தாங்கள் யார் என்று கூறுகிறார்களோ அப்படியே அவர்கள் இருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. மோசே எகிப்தை விட்டு சென்று 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இடைப்பட்ட காலத்திலே அவர் மீதியான் தேசத்து ஆசாரியரின் மகளை திருமணம் செய்து கொண்டார். இப்பொழுது அவர் மீண்டும் எகிப்திற்கு திரும்பியிருக்கிறார். உண்மையில் அவர் யார்? இந்த கேள்வி எழும்பும் பொழுது இந்த வம்சாவளி பட்டியல் அதற்கு பதிலளிக்கிறது. அவர் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அவரது தந்தை அம்ராம் மற்றும் தாய் யோகபேத் என்பதும் இதன் மூலம் உறுதியாகிறது. எகிப்து தேசத்திலே தமக்கு கொடுக்கப்பட்ட பணியை மோசே நிறைவேற்றுவதற்கு தேவையான தகுதியையும் அங்கீகாரத்தையும் இந்த வம்சாவளி அவருக்கு கொடுக்கிறது. கவனியுங்கள், மோசேயின் தகுதிகள் மற்றும் பின்னணி உறுதிப்படுத்தப்பட்டதன் அடிப்படையிலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கிய தனது அழைப்பை கடவுள் மீண்டும் புதுப்பிக்கிறார்.
வாசிக்கிறேன். யாத்ராமம் 6ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயோடே பேசின நாளில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோடே சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில், நான் விருத்த சேதனமில்லாத உதடுள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான். மோசே மீண்டும் மீண்டும் சாக்கு போக்குகளை சொல்லி வருகிறார். அவர் செய்ய வேண்டிய பணி அத்தனை எளிதானதாக இல்லை. அவர் போகும் வழியெங்கும் மற்றவர்களால் நிராகரிக்கப்படுகிறார். தான் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவன் என்பதற்கான ஆதாரங்களை காட்டியும் கூட மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. லேவி என்பவர் யாக்கோவின் மகன், யாக்கோபு ஈசாக்கின் மகன் மற்றும் ஈசாக்கு ஆபிரகாமின் மகனாவார். ஆபிரகாமிடமே தேவன் இஸ்ரவேல் மக்களை பற்றிய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். நான் சரியான வம்சாவளியை சேர்ந்தவன்தான், ஆனாலும் செல்வதற்கு தயங்குகிறேன் என்று மோசே சொல்லுகிறார். சுருக்கமாக சொன்னால், மோசேக்கு அந்த நேரத்திலே போதிய நம்பிக்கை இல்லை. சரி, இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை ஒருமுறை கூட நம் நினைவிற்கு கொண்டு வருவோம். மோசேயின் கவனம் தன்னை சுற்றி இருந்த இக்கட்டான சூழ்நிலைகள், மக்களின் நிராகரிப்பு மற்றும் பார்வையின் கொடூரம் ஆகியவற்றின் மீது இருந்தபோது அவனுக்குள் பயமும் தயக்கமும், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுள்ளவன் என்ற எண்ணமும் மட்டுமே மிஞ்சியது. ஆனால் யெகோவா தேவன் அவனுடைய பலவீனங்களை பார்க்காமல், நானே கர்த்தர் என்று தன் சுபாவத்தையும் மீட்கப் போகும் 7 நான் செய்வேன் என்ற வாக்குறுதிகளையும் முன்வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் சூழ்நிலைகள் மோசமாகும் பொழுது நாம் சோர்ந்து போகலாம். ஆனால் நம்மை அழைத்தவர் நம்முடைய தகுதியையோ பலத்தையோ நம்பி அழைக்கவில்லை. அவர் தம்முடைய வல்லமையுள்ள புயத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நம்மை அழைத்திருக்கிறார். மனிதர்களுக்கு வம்சாவளி பட்டியல் அலுப்பை தரலாம், ஆனால் தேவன் ஒவ்வொரு பெயரையும் கவனித்து எண்ணி வைத்திருக்கிறார். அடிமைத்தனத்தில் இருந்த சாதாரண அம்ராம், யோகபேத் தம்பதியரையும் தேவன் அறிந்திருந்தார். இதன் மூலம் நாம் அறிவது என்ன தெரியுமா? உலகத்தின் பார்வையிலே நாம் சாதாரணமானவர்களாக, அடிமைப்பட்டு கிடப்பவர்களாக தோன்றினாலும் தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன என்பது நமக்கு இருக்கும் மிகப்பெரிய ஆவிக்குரிய பாக்கியம். மேலும் இஸ்ரவேலர்களுக்கு கானான் தேசம் வாக்கு பண்ணப்பட்டது போல, இன்று கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கை வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. பல நேரங்களிலே நாம் இன்னும் நம்முடைய பாவ சுமைகளோடும் கவலைகளோடும் வனாந்தர வாழ்க்கையிலேயே உழந்து கொண்டிருக்கிறோம். கானான் என்பது போராட்டங்கள் இல்லாத இடம் அல்ல, ஆனால் தேவனுடைய கிருபையினால் ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையாகும். பிரியமானவர்களே, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மோசேயின் அவிசுவாசத்திற்கு மத்தியிலேயும் தேவன் இஸ்ரவேலை மீட்டெடுக்கும் தம்முடைய திட்டத்தை கைவிடவில்லை. அதே போல இன்று உங்கள் வாழ்க்கையிலேயும் சோர்வுகளும் தடைகளும் இருந்தாலும், உங்களுக்காக சிலுவையில் ரட்சிப்பின் திட்டத்தை முடித்த இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே சுதந்திரத்திற்குள்ளாக வழிநடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்பி முழுமையாக அவரிடத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோமா? உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் உங்களை மீட்டு. உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் உங்களை மீட்டு. ஆப்ஷன் ஏ, யுத்தத்தினாலும். ஆப்ஷன் பி, மகா தண்டனைகளினாலும். ஆப்ஷன் சி, கொடிய வாதையினாலும். ஓங்கிய புயத்தினால் வல்லமையினால் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்ற வாக்கு மாறாத தேவன் தாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றியதை பார்த்தோம். அது மட்டுமல்ல, எந்த காரியங்களிலெல்லாம் தேவன் அவர்களை மீட்டார், விடுவித்தார் என்றும் பார்த்தோம். இன்று நீங்களும் ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். கலங்காதீர்கள். தேவன் இன்றும் நம்மையும் விடுவிக்கவும் மீட்கவும் சுத்த இருதயத்தை நம்மில் சிருஷ்டிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஆயத்தமா? தேவனிடத்திற்கு ஓடி வருவோம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது
நீங்களாவும் இருக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1.